ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தாமரை விதையை வச்சு செய்யக்கூடிய ஃபூல் மக்கானா கறி. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, நான், புலாவ் இது எல்லாத்துக்குமே அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தாமரை விதை அதாவது மக்கானாவை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் நல்லா உருகினதும் 50 கிராம் மக்கானா சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கானாவோட கலர் லைட்டாக மாறி இருக்கு. அதே சமயத்தில் மொறுமொறுப்பாகவும் ஆகியிருக்கு. இந்த டைமில் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக அதே வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகினதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து சோம்பும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 5-6 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா 3 பச்சை மிளகாய், 8 முந்திரி பருப்பு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். அப்போ தான் நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெந்து வரும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். அடுத்ததாக ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகினதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிட்டு மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போவே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், கிரேவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இந்த டைமில் கிரேவி உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மக்கானாவை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த கசூரி மேத்தி ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டவங்க இதை சேர்த்துக்கோங்க. பொதுவாக நார்த் இந்தியன் டிஷ்ஷில் இதை சேர்த்துப்பாங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியாக பரிமாறும் போது 2 டேபிள் ஸ்பூன் க்ரீமை மேலே ஊற்றிட்டு பரிமாறலாம். இது கிரேவி கொஞ்சம் ரிச்சாக, க்ரீமியாக, லைட்டான ஸ்வீட்னஸோடு இருக்கும். அதுக்காக சேர்க்குறோம். இது இல்லைனாலும் பரவாயில்ல. அவ்வளோதான், நம்மளுடைய மக்கானா கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னுமே நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.